2 நாளைக்கு முன்னாடி ஹாங்காங்ல நடந்த பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட். வாங்ஃபுக் அப்படின்ற அபார்ட்மெண்ட்ல ஒரு ஓரமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபயர் வந்து ஆரம்பிக்குது. கரெக்ட்டா 6 நிமிஷத்துல அந்த நெருப்பு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து 4வது மாடி வரைக்கும் பரவுது. அடுத்த 10 நிமிஷத்துல 4வது மாடியில இருந்து 20வது மாடி வரைக்கும் பரவுது. அடுத்த 40 நிமிஷத்துல பக்கத்துல இருக்க 2 பிளாக்கும் சேர்ந்து மொத்தமா 3 பிளாக் கொழுந்து விட்டு எரியுது. அடுத்த 3.5 மணி நேரத்துல அங்க இருக்க 8 பிளாக்ல 7 பிளாக் ஃபுல்லா நெருப்பு புடிச்சு எரியுது. மொத்தமா இந்த அபார்ட்மெண்ட்ல 2000 வீடு இருக்காம். கிட்டத்தட்ட 4600 பேர் வரைக்கும் மக்கள் இருக்காங்களாம். நெருப்பு எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனா நெருப்பு எப்படி பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அங்க வந்து 2024ல இருந்தே ரெனோவேஷன் ஒர்க் நடக்குதாம். அதுக்காக இவங்க சைனால என்ன பண்ணுவாங்களா, எப்பவுமே ட்ரெடிஷனலா இந்த பேம்பு ஸ்டிக் இருக்குல்ல, அதை வச்சு சாரம் கட்டி அதுல வந்து இந்த பச்சை துணி தொங்க விடுவாங்கல்ல, தூசி எல்லாம் வெளில வராம இருக்க. சோ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இது 2 தான் வந்து நெருப்பு பரவறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, நெருப்பு பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் என்ஜின் வந்து தண்ணி அடிச்சா அந்த அதோட கெப்பாசிட்டியே வந்து 25வது மாடி வரைக்கும் தான் போகுமா. ஆனா இந்த பில்டிங்லாம் 35 மாடி. இது வரைக்கும் 125 பேர் இறந்திருக்காங்க. 300 பேரை வந்து காணோமா. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா.